ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வேலேருந்து என்டிபிசிக்கான வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபார்வர்ட் பண்ணுறோம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ முதல்ல வந்து பாருங்கள், இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. rrbchennai.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு ரயில்வே துறையிலேருந்து என்டிபிசி கிராஜுவேட்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. கிட்டத்தட்ட 5810 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இந்தியா முழுக்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 20/11/2025. அதுக்குள்ளே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், கிளர்க்கு, டிராஃபிக் அசிஸ்டன்ட் போன்ற பதவியெலாம் கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சிருந்தாவே போதுமானது. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் எப்படி இருக்க போது, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஸோ ஒரு ஆர்ஆர்பிஐஸை எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி. ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் இந்த ஜாப் பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு திரும்ப இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை முதலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்டிபிசி போஸ்ட்டுக்கு நேராக கீழே கொடுத்துருக்காங்க கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதில் போய் நீங்கள் டேரெக்டாக அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்குது, அதாவது 2024-25 இந்த 2 வருஷத்தில் ஏதாச்சும் ஒரு ரயில்வே எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக ஆர்ஆர்பிக்கான அக்கௌண்ட் உங்ககிட்ட இருந்திருக்கும். ஸோ நீங்கள் லாகின் வித் ஆதார் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கலாங்க. அல்லது லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். இல்லை இது வரைக்கும் நான் வந்து பார்த்தா ஆர்ஆர்பி எக்ஸாமே எழுதும் கிடையாது, அப்ளை பண்ணதே கிடையாது அப்படின்றவங்க புதுசாக தான் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும். ஸோ எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது நம்ம மேனுவலாக ஒன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகே, முதல்ல நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் இந்தியன் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, உங்கள் 10th மார்க்ஸில் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நேம் கொடுத்தது முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரீடைப் ஃபுல் நேமில் போயிட்டு திரும்ப அதே நேமை எக்ஸாக்டாக அப்படியே நீங்கள் கொடுக்கணும், எந்த மிஸ்டேக்கும் இல்லாத. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹாவ் யூ சேஞ்ச் யுவர் நேம், இதுக்கு முன்னாடி உங்கள் நேம் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேம் வந்து சேஞ்ச் பண்ணவங்க எஸ் கொடுத்து புதிய நேம் என்ன, கசட் காப்பி என்ன, அதெல்லாம் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் 10th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தா அதிகபட்சமாக மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி கொடுக்க பாருங்கள். ரீடைப் டேட் ஆஃப் பர்த்தில் போயிட்டு நீங்கள் மேனுவலாக உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் 2 டைம்ஸ் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீசெலக்ட் ஜெண்டரில் போயிட்டு திரும்ப நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. 10th எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. ரீடைப் ஃபாதர் நேமில் போயிட்டு திரும்ப உங்கள் ஃபாதர் நேம் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட்டில் இருக்க மாரி மதர் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். ரீடைப் மதர் நேமில் போயிட்டு திரும்ப மதர் நேம் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர், அதாவது இதில் போயிட்டு உங்கள் மெயில் அட்ரஸ் என்னவோ அதை நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். நான் வந்து பாருங்கள் சாம்பிளுக்காக இப்போதைக்கு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள்
ஜென்ரேட் இமெயில் ஓடிபின்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த அந்த மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். மெயில் ஓப்பன் பண்ணி ஓடிபியை வந்து செக் பண்ணுங்கள். ஓடிபி வரலை அப்படின்றவங்க நீங்கள் ஸ்பேம் ஃபோல்டர்லையும் செக் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்பேமில் கூட அடிக்கடி இந்த மாதிரி ஓடிபி வரலாம். ஸோ ஸ்பேம் செக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு உங்களுக்கான ஓடிபி என்னவோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக இந்த மாதிரி மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். 10 டிஜிட்கான மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ஸோ மொபைல் ஓடிபி அதில் நீங்கள் போய்ட்டு திரும்ப ஜென்ரேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரேட் கொடுத்துக்கோங்க. ஜென்ரேட் மொபைல் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு ஸோ முடிஞ்சது. ஸோ மெயில் அண்ட் மொபைல் நம்பர் ரெண்டுத்துக்குமே ஓடிபி நீங்கள் கரெக்டாக வந்து கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நீங்கள் ஆதார் ஆதென்டிகேஷன் பண்ணுற மாரி இருக்கீங்க. கண்டிப்பாக ஆதார் மூலமாகவே நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எந்த எக்ஸாம் அப்போ உங்களுக்கு அந்த எக்ஸாம் போகிறப்போ வந்து பார்த்தா எக்ஸாம் சென்டரில் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதாரை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, முதல்ல வந்து பாருங்கள் வெரிஃபிகேஷன் த்ரூ டிஜிலாக்கர். உங்கள்கிட்ட டிஜிலாக்கருக்கான அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டிஜிலாக்கர் மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணலாம். அல்லது நான் வந்து ஆதார் கார்டு மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணுறேன் அப்படின்றவங்க செகண்டாக இருக்க பாருங்கள். வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டுன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் போயிட்டு உங்களுக்கான அந்த 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் இருக்குது பாருங்கள். அந்த 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஆதார் ஜென்ரேட் ஆதார் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சேரும். அந்த ஓடிபி அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஆதாரில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதேமாரி நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தா கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர்ஸ் இருக்க மாரி மிக்சரப்போ உங்களுக்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரிவியூ வந்து கிரியேட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் கொடுத்த பேர் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனும் தெளிவாக கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டேன், அதனால் இப்போதைக்கு மேனுவலாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதேமாரி தான் லாகின் பேஜ் வந்துருச்சு. சேம் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆதார் மூலமாக லாகின் பண்ணலாம் அல்லது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாம். நான் செகண்டாக இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி ஏதாச்சும் ஒன்று என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்ல கொடுத்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தா அந்த மொபைல் ஏதாச்சும் ஒரு ஓடிபி வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ மெயில் ஓடிபி அல்லது மொபைல் ஓடிபி நீங்கள் வந்து பார்த்தா மெயில் இருக்குது அப்படின்னா மெயிலுக்கான ஓடிபி சென்ட் பண்ணுங்கள். மொபைல் இருக்குது அப்படின்னா சென்ட் ஓடிபி டு ஃபோன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்ல எந்த மொபைல் நம்பர் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி என்னவோ அதை அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழில் எக்ஸாம் எழுதிக்கலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் NTPC கிராஜுவேட்கான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு எந்த ஆர்ஆர்பி அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ எக்கச்சக்கமான ஆர்ஆர்பி ஜோன் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை ஆர்ஆர்பி தான் வரும். ஸோ சென்னை சைட் பண்ணிக்கோங்க. வேறு ஜோன் அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் வேறு ஜோன் கூட கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போதைக்கு சென்னை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே 2 செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவாக எடுத்துக்குங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம்லாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதிலேருந்தே எடுத்துக்கும். நீங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கான மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலிஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் செட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மதர் டங் கேட்டிருக்காங்க. உங்கள் மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க. வேறு லாங்குவேஜ் என்னவோ வேறு லாங்குவேஜை நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் சாய்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் வேணும். உங்களுக்கு தமிழில் வேணும்னா நீங்கள் தமிழில் கொடுத்துக்கோங்க. ஹிந்தி வேணுமா ஹிந்தியில் கொடுத்துக்கலாம். இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷில் கொடுத்துக்கலாம். நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே கொஷின்ஸ் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை, எது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அதாவது உங்கள் உடம்புல ஏதாச்சும் அங்க அடையாளங்கள் இருக்குது, மச்சம் தழும்பு போன்ற ஏதாச்சும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கொடுத்துக்கோங்க. தெரியாதவங்க உங்கள் டிசிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுக்கான கம்யூனிட்டிக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. நீங்கள் எஸ்சி அப்படின்னா எஸ்சி கொடுத்துக்கோங்க. எஸ்சி கொடுத்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ அக்ரி சைட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நீங்கள் எஸ்சியில் எந்தமான கேஸ்ட்டு, எஸ்சியில் எந்த கேஸ்ட்டை சார்ந்தவங்க, ஸோ உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, அதுக்கான நம்பர் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஜாதி சர்டிஃபிகேட் எந்த அதிகாரி கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் எஸ்சிக்கு பொறுத்த வரைக்கும் தாசில்தார் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தாலுக் மஜிஸ்ட்ரேட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துருக்குறாங்க. ஏதாச்சும் ஒன்று சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட் எந்த ஸ்டேட்டில் கொடுத்தாங்க, நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருப்பாங்க, சைட் பண்ணிவிட்டு ஜாதி சர்டிஃபிகேட் எந்த தேதியில் கொடுத்தாங்க அப்படின்றது நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சி எஸ்டி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு இலவசமாக ட்ரெயின் ட்ராவலுக்கான பாஸ் கொடுக்குறாங்க. ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ரயில்வே ஸ்டேஷன் நேம் எதுவோ அதை சைட் பண்ணிட்டு இதில் போயிட்டு உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட்டை 400 KBக்குள்ளே இருக்க மாரி PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. எஸ்டிக்கு சேம் அதே மாதிரி தாங்க. ஸோ நீங்கள் எஸ்டியில் எந்த கேஸ்ட்டை சார்ந்தவங்க, எந்த ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எந்த அதிகாரி கொடுத்தாங்க, எந்த ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்க, எப்போ கொடுத்தாங்க, அதெல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி ட்ரெயின் பாஸ் தேவைன்னா எஸ் கொடுத்துட்டு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் நேம் எது ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணோம். ஓகே, இதுவே நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சியாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசிக்கு கீழே வருவீங்க. ஸோ நீங்கள் ஓபிசி வந்து பார்த்தா கொடுத்துட்டு ஓபிசி என்சிலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் க்ரீமி லேயரா அப்படின்னு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஓபிசி நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் கையில் வச்சுக்கோங்க. வேலிடிட்டி கண்டிப்பாக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓபிசி கொடுத்துட்டு அவங்க பிசிக்கு எம்பிசிக்கான சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுறீங்க. ஓபிசி அப்படின்னா ஓபிசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். பிசி எம்பிசி டிஎன்சியில் இருக்கவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு மட்டும் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ வாங்காதவங்க கூட இன்னும் ஒரு 1 month டைம் இருக்குது. இப்போ அப்ளை பண்ணாலும் ஒரு 3 to 4 daysக்குள்ளே கிடச்சிரும். நீங்கள் வாங்கிட்டு கூட அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஓபிசி சைட் பண்ணிட்டு பிசி அந்த எம்பிசிக்கான சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்காதீங்க. ஓபிசி சர்டிஃபிகேட்கான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் கொடுக்க பாருங்கள். ஓகே, இப்போ இதில் நீங்கள் எந்த கேஸ்ட்டை சார்ந்தவங்க, உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எந்த ஸ்டேட்டில் கொடுத்தாங்க அப்படின்றத ஃபில் பண்ணணும். அதுக்கு அதாவது யார் கொடுத்தாங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அதெல்லாம் தெளிவாக நீங்கள் மென்ஷன் பண்ண பாருங்கள். எப்போ கொடுத்தாங்க அதெல்லாம் தெளிவாக கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஓபிசி இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் வந்து பார்த்தா பிசி எம்பிசி சார்ந்தவன் என்கிட்ட ஓபிசிலாம் கிடையாது, என்னால் வாங்க முடியாது அப்படின்றவங்க நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரி கொடுத்தாங்க அப்ளை பண்ணோம். அன்ரிசர்வ்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ரிசர்வ் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் எஸ்சியாக இருக்கீங்க, எஸ்டியாக இருக்கீங்க, ஓபிசி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா இடஒதுக்கீடு வழங்குறாங்க, எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கும். பட் அன்ரிசர்வ்டு அப்படின்னா ஒரு ஜாப் கிடைக்கிது, ஒரு 100 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அந்த 100 வேக்கன்சி முதல்ல அன்ரிசர்வ்டு இருக்காங்க பாருங்கள், அவங்கள தான் எடுப்பாங்க. டாப்பில் இருக்கவங்க, அது பிசியாக இருக்கட்டும், ஓபிசியாக இருக்கட்டும், எஸ்சிஎஸ்டியாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கலாம். அன்ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே போட்டி போடுவாங்க. ஸோ நீங்கள் அன்ரிசர்வ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா இடஒதுக்கீடு கம்மியாகுதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் பிசி எம்பிசியாக இருக்கவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன கம்யூனிட்டி அப்படின்றத தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய் நமக்கான அட்ரஸ் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல ப்ரெசன்ட் அட்ரஸ், ஸோ உங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை சைட் பண்ணிட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க. டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இதில் போயிட்டு சிட்டி நேம் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக பின்கோடு, உங்கள் ஊரோட பின்கோடு என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸும் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணுறீங்க அப்படின்னா அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடுங்க. இல்லை என்னோடய ப்ரெசன்ட் அட்ரஸ் வேறு, பர்மனெண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்றவங்க நீங்கள் வேறு அட்ரஸை மேனுவலாக வந்து டைப் பண்ணலாம். ஓகே, இப்போ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஃபில் பண்ணிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு
எந்தமான டிசபிலிட்டி ஏபிள் பர்சனாக இருக்கீங்க, அதுக்கான சப் கேட்டகரி என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, சர்டிஃபிகேட் எப்போ கொடுத்தாங்க, யூடிட்கான நம்பர் என்ன, எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இல்லை அப்படின்றவங்க சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்கிரைப் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களால் எக்ஸாம் எழுதுவதற்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, எக்ஸாம் எழுத முடியல அப்படின்றவங்க நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தர் ஸ்கிரைபாக வந்து பார்த்தா எக்ஸாம் எழுதலாங்க. ஸோ அதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்கிரைப் தேவையான்னு கேட்டிருக்காங்க. ஸ்கிரைப் தேவை அப்படின்றவங்க எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்துட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன், உடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட் என்ன, அந்த அண்டர்டேக்கிங்கான ஃபார்ம்லாம் அப்லோட் பண்ணணும். அதாவது உங்களால் கைப்பட எக்ஸாம் எழுத முடியல, கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக எக்ஸாம் எழுத முடியல அப்படின்றவங்க உங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தர் எக்ஸாம் நீங்கள் சொல்ல அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க. அதுக்கு இந்த ஃபார்மேட்லாம் இருக்குது, தேவைப்படுறவங்க கொடுங்க, இல்லை நானே எக்ஸாம் எழுதிக்கிறேன் அப்படின்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்தியன் ரயில்வேல எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்றவங்க நோ செட் பண்ணலாம். நோ செட் பண்ணிட்டு கரண்ட்டாக என்னமான ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, பப்ளிக் செக்டாரா, எதுவுமே இல்லைன்றவங்க நாட் அப்ளிகேபிள் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்த கட்டமாக உங்களுக்கான அட்ரஸ், அதாவது பேங்க் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுவீங்க, நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த அமௌண்ட் உங்களுக்கு எந்த பேங்க்குக்கு வேணுமோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸே கொடுக்க பாருங்கள், அல்லது ஃபாதர் மதர் டீட்டெயில்ஸை கூட கொடுத்துறா உங்கள் பேங்க்கை கொண்டே கொடுத்துக்கோங்க. ஓகே, முதல்ல உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் யார், ஸோ உங்கள் பெயர் என்ன அப்படின்னு கொடுத்துக்கோங்க. பேங்க் புக்கில் உங்கள் பெயர் இருக்குது அப்படியே மாரியே கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஸோ கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் போயிட்டு திரும்ப உங்கள் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ கன்ஃபார்மில் போயிட்டு திரும்ப அதே நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க, அக்கௌண்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கான அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஸோ உங்களுக்கான ஐஎஃப்எஸ்சி கோடு என்னவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான பேங்க் நேம் என்ன, பேங்க் அட்ரஸ் என்ன, எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ பேங்க் டீட்டெயில்ஸை மட்டும் தெளிவாக கொடுத்துக்கோங்க. உங்கள் நேமாக இருக்கட்டும், பேங்க் புக் நம்பர், அக்கௌண்ட் நம்பராக இருக்கட்டும், ஐஎஃப்எஸ்சி கோடாக இருக்கட்டும், நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்கள் பேங்க் நேம் என்ன, பேங்க் அட்ரஸ் என்ன அப்படின்றது வந்துடும். அது கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல இந்த இடத்துல ஆடு குவாலிஃபிகேஷனில் போயிட்டு மெட்ரிகுலேஷன் எஸ்எல்சி அப்படின்னு நீங்கள் செட் பண்ணுங்கள். செட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. 10th எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, அதுக்கப்புறம் 10th வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிவிட்டு போர்டு, அதாவது நீங்கள் 10th வந்து ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா, மெட்ரிகுலேஷனில் படிச்சிங்களா, அல்லது சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியா அந்த மாதிரி எந்த போர்டில் படிச்சிங்க அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பாசிங், ஸோ நீங்கள் 10th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர் மற்றும் மந்த்தை நீங்கள் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணி அதுக்கான தேதியை கொடுத்துக்கோங்க. ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ரோல் நம்பர் எதுவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். மென்ஷன் பண்ணிவிட்டு 10th சீரியல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது 10th மார்க் ஷீட்டில் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கொடுத்துட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 10th வந்து பார்த்தா ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி, டேரெக்டாக உங்கள் டிகிரி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலைக்கு டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, டிசிப்ளின் கேட்டிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு எந்தமான கோர்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்கள் பேச்சுலர் டிகிரி என்ன முடிச்சிங்க அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு பேசிக்காக டெமோக்காக ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன முடிச்சிங்களோ அதை ஃபுல்லாக வந்து பார்த்தா ஃபுல் கோர்ஸ் நேமை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு டிகிரி எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிகிரியை வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு காலேஜ் நேம் அல்லது யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க. நீங்கள் டிகிரி படித்ததுக்கான காலேஜ் நேம் அல்லது யூனிவர்சிட்டி நேமை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிகிரி எப்போ முடிச்சிங்களோ அதுக்கான டேட் வந்து கேட்டிருக்காங்க. எந்த டேட்டில் வந்து பாஸ் பண்ணீங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக வந்து எந்த இதில் முடிச்சிங்கன்றதை ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டைப்பிங் ப்ரிஃபரன்ஸு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணதுக்கான திறமை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திறமை இருக்கா அப்படின்றவங்க எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாம். நோ சைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைப்பிங்கான பதவிலாம் இருக்க பாருங்கள், அதுக்கு மட்டும் எலிஜிபிள் ஆகாது, மீதி இருக்க பதவிக்கு மட்டும் எலிஜிபிள் ஆகுங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு
எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஆட் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஆட் கொடுத்ததுக்கப்புறம் வேறு குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவும் தேவையில்ல, 2 மட்டும் ஆட் பண்ணால் போதுமானது, 10th மட்டும் டிகிரி. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லைவாக உங்களுக்கான அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. அதாவது என்ன உங்களுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். ட்ரெஸ் இன் நான் ஒயிட் கிளாத்திங். ஸோ ஒயிட் இல்லாத மற்ற கிளாத்தில் ட்ரெஸ் பண்ணுங்கள், டார்க் கலராக இருக்கணும், மெயின்டைன் கான்ட்ராஸ்டாக இருக்கணும், பேக்ரவுண்ட் வந்து நல்ல மெயின்டைன் கான்ட்ராஸ்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சூஸ் ஏ லொக்கேஷன் வித் குட் லைட்டிங் அண்ட் ஏ பிளைன் பேக்ரவுண்ட். அந்த மாதிரி அதாவது நல்ல பேக்ரவுண்டு லைட்லாம் நல்லா இருக்கிற மாரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேமரா அப்போ ஐ லெவல்லாம் கரெக்டாக பொசிஷனில் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணிவிட்டு கேப்சர் லைவ் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி, ஸோ பிசியில் யூஸ் பண்ணுறாங்க வெப் கேமரா மூலமாக உங்களுக்கான ஃபோட்டோவை கேப்சர் பண்ணிக்கலாம். மொபைலில் யூஸ் பண்ணுறவங்க கேப்சர் லைவ் இமேஜ் ஃப்ரம் மொபைல் கொடுத்துட்டு மொபைலில் இன்னும் ஈஸியாக இருக்கும் பிசியை விட. ஸோ மொபைலில் தெளிவாக கேப்சர் பண்ண பாருங்கள். இந்த கைட்லைன்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் கிளாத்திங்காக இருக்கட்டும், அன்கிளட்டட் பேக்ரவுண்டாக இருக்கட்டும், ஸோ நல்ல லைட்டிங்காக இருக்கட்டும், இதெல்லாமே இருந்தால் தான் உங்களுக்கு ஃபோட்டோ கேப்சர் ஆகும். ஸோ சூஸ் கேப்சர் லைவ் இமேஜ் கொடுத்து உங்களுக்கான லைவ் ஃபோட்டோவை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கேப்சர் ஆகிடும். நெக்ஸ்ட் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. உங்கள் சிக்னேச்சர் ஒரு ஒயிட் பேப்பரில் ரன்னிங் லெட்டரில் உங்களுக்கான சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. 30 கேபிலேருந்து 49 கேபிக்குள்ளே இருக்கணும். அதுக்கேற்ற மாரி தெளிவாக உங்களுக்கான சிக்னேச்சரை கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னோட சிக்னேச்சர் அப்படின்றதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் சிக்னேச்சரை போட்டுட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த போஸ்டிங் வந்து வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னமான போஸ்ட்லாம் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எதுக்கெலாம் அதிக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, உங்கள் ரிசர்வேஷனுக்கு எதுக்கெலாம் அதிக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாரி நீங்கள் வந்து பார்த்தா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பார்த்தா கொடுத்துக்கலாம். ஸோ இதிலே வந்து பாருங்கள், நம்ம சென்னை தான் அப்ளை பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த ஜோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதில் வேக்கன்சி பற்றி பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், சென்னை அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா எதுக்கு அதிகபட்ச வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் இதுக்கு வந்து 108 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை தான் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஜூனியர் அந்த எந்த இது ஐசிஎஃப்ஆ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னு கேட்டிருக்காங்க, சதர்ன் ரீஜன்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சதர்ன் ரீஜன் இருக்குது பாருங்கள், அதை நான் வந்து ஃபஸ்ட்டாக சைட் பண்ணுறேன். ஏன்னா வேக்கன்சி அதுக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா மற்றதுக்கு இதில் வந்து பாருங்கள், இந்த டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி வந்து எஸ்சிக்கு 1 எஸ்டிக்கு 1 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஓபிசிக்கு 4 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸாக உங்கள் கம்யூனிட்டிக்கு எதில் அதிக வேக்கன்சி இருக்கா அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கலாங்க. ஸோ ரெண்டாவதாக வந்து சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ் அதுக்கு தான் அதிக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ் அதை நீங்கள் வந்து பார்த்தா சைட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸாக. அதேமாரி உங்களுக்கு இது வேணுமோ 3வது 4வது 5வது அது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க தேவையான ப்ரிஃபரன்ஸ். ஸோ இது அதிகபட்ச வேக்கன்சி இருக்கோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் மீதி இருக்க ப்ரிஃபரன்ஸை கொடுக்க பாருங்கள். ஸோ இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். நீங்கள் கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் வந்து எல்லா ப்ரிஃபரன்ஸும் சைட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிட்டு என்டர் த பிளேஸில் போயிட்டு உங்கள் ஊர் பிளேஸை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் ஆகிடும். சேவ் பண்ணிட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னா இப்போயே நீங்கள் எடிட் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சப்மிட் பண்ணவான்னு கேட்கும். சப்மிட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ மற்றவங்களுக்காக வந்து 250 ரூபா, ஓபிசி ஜென்ரல்லாம் வந்து பார்த்தா 500 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பே வித் எஸ்பிஇ பேன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்.
இதில் வந்து பாருங்கள் டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் யூபிஐலாம் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகிடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு 5 மந்த் ஆகலாம், 6 மந்த் ஆகலாம், உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, ஹால் டிக்கெட். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்கோம் அங்கே போய்ட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கான ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் செகண்ட் எக்ஸாம் போவீங்க. அது முடிச்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் கடந்து வந்தால் தான் இந்த ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணது மட்டும் போதாது, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்லேயே சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நிறையா வந்து பார்த்தா யூடியூப் சேனல் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த படிக்கிறதுக்கான ரெஃபர்லாம் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியும். வெறும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே டேரெக்டாக எக்ஸாம் எழுத கிடையாது, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணலாம். அதுக்கு முயற்சி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி தாங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இன்னும் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.